ஹாய் டீம். இப்போ இந்த ப்ராப்ளம் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு அரேஸ்க்குள்ள செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஷஃபிள் ஆகியிருக்கு. நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் ரீஅரேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் க்ளோஸ் ப்ராக்கெட் ஆர்க்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் அப்படின்னா என்னன்னா திஸ் டிக்ளேர்ஸ் அண்ட் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இன்டீஜர் இருக்குது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இதோட வேரியபிள் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு நம்மன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். 52, 10, 5, 20 இதெல்லாம் இப்போ ஷஃபிள் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுறதா நம்மளோட வேலை. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரேஸ் டாட் ஷார்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இது என்ன பண்ணுன்னா இட் வில் ஷார்ட் த அரே. இதை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அரேஸ் டாட் ஷார்ட் ப்ராக்கெட்குள்ள நம்மன்ற வேரியபிளை வந்துட்டு நம்ம இங்கே கால் பண்ணுறோம். அப்போ தான் இது உள்ளே இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் அது ஸ்கேன் பண்ணி உள்ளே எப்படி இருக்கோ அது எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். ஸோ அரேஸ் டாட் ஷார்ட்னு நம்ம இங்கே கொடுத்ததுனால மேலே வந்துட்டு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் அரேஸ்ன்னு நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மெத்தட் வந்துட்டு ஒர்க் ஆகும், இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற போது இப்போ ஃபார் லூப் கொடுக்குறோம். ஃபார் லூப் எதுக்கு கொடுக்குறோன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அதுவே செக் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். ஸோ என்ன பண்ணுறோம்னா இப்போது ஃபார் லூப்புக்குள்ளே என்னன்ற வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். அது என்ன பண்ணோம்னா it will hold the each value of the array one by one. ஒவ்வொரு நம்பரையும் ஹோல்ட் பண்ணி செக் பண்ணி அது வந்துட்டு பெரிய நம்பரா சின்ன நம்பரானு அதை செக் பண்ணி அலைன் பண்ணும். ஸோ அதுக்காக அது வந்துட்டு ஒரு இன்டீஜர் டைப்பு. ஸோ இன்டீஜரில் வந்துட்டு என்னன்னு கொடுத்து கோலன் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மன்ற இங்கே வேரியபிளை வந்துட்டு இங்கே கால் பண்ணுறோம். ஸோ ப்ராக்கெட்ஸ்குள்ளே இப்போ ஃபைனலாக நம்மளோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்குள்ளே என்ன கால் பண்ணுறோம். என் வந்துட்டு என்ன எதுக்கு ஈக்குவல் நம்முக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ஷார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு என் வந்துட்டு இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகும்போது 52, 10, 5, 20 இருக்கிறது ஃபைனலாக 5, 10, 20, 52ன்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்மளோட அவுட்புட். தேங்க்யூ டீம்.